இன்றைக்கி நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய கொள்ளை வச்சு கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவு கொள்ளு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வேந்ததும் அதோட தண்ணியை தனியாக இருத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரக மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கொள்ளு பருப்பை இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் தேங்காய் சேர்க்கறதுனா ஒரு 2 சில்லளவு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது பருப்பை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு டைம் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயமும் கூடவே பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அருமையான கொள்ளு சட்னி ரெடி. இப்போது கொள்ளு ரசம் செய்யறதுக்கு கொள்ளு வேக வச்ச தண்ணியில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் தாளிக்க ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரக மிளகு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியை நசுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு வச்சு கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.